முறைகேடு வழக்கு தமிழக அரசு தடை கேட்பது ஏன்? நாமக்கல் மாவட்டத்தில் ஏழை தொழிலாளர்கள் கிட்ட அவங்களோட ஏழ்மையை பயன்படுத்தி அவங்க கிட்னியை போலி ஆவணங்கள் மூலமா தானமா பெற்று மிகப்பெரிய மோசடியை அரங்கேற்றி வந்ததை நம்ம நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி தகுந்த ஆதாரங்களோட வெளி உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுச்சு. நியூஸ் தமிழ்ல தொடர்ந்து இது பத்தின பல்வேறு மோசடிகள், யார் யார் இதுல இருக்காங்க, எந்த மருத்துவமனைகள் இந்த மோசடியில ஈடுபட்டதுன்னு செய்திகளும் எக்ஸ்க்ளூசிவ்களும் வெளியாகிட்டே இருந்துச்சு. இதை தொடர்ந்து தமிழக மருத்துவம் மற்றும் ஊரக சுகாதார சேவைகள் இயக்குநரகம் விரிவான விசாரணைக்கு உத்தரவிட்டுச்சு. இன்னொரு பக்கம் உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் கூடுதல் தலைமை பதிவாளரின் முயற்சியால நீதிமன்றமே ஒரு விசாரணை குழுவை அமைச்சது. பிரேம் ஆனந்த் சின்ஹா தலைமையில 4 மாவட்ட எஸ்பிக்கள் இணைஞ்சு விசாரிச்சு நீதிமன்றத்துக்கு அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு போட்டுச்சு. இப்ப இந்த உத்தரவுக்கு தடை கேட்டு உச்ச நீதிமன்றத்துல தமிழக அரசு மேல்முறையீடு செஞ்சதுக்கு சமூக அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் தங்களோட எதிர்ப்பை தெரிவிச்சிட்டு வராங்க. தமிழ்நாட்டுல நடந்த கிட்னி முறைகேடு வழக்கு முறையா விசாரிக்கப்பட்டுச்சா? நீதிமன்றமே விசாரணை குழு அமைச்ச நிலையில ஏன் அதுக்கு தமிழக அரசு தடை கேட்டுச்சு? கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்டவங்களுக்கு உரிய தண்டனை உறுதி செய்யப்படுமா? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் போலி ஆவணங்கள் மூலமா முறைகேடா சிறுநீரகம் எடுக்கப்பட்டது தொடர்பா முதல்ல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுச்சு. இந்த முறைகேடுகளுக்கு யார் காரணம், எந்தெந்த மருத்துவமனைகள் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டிருக்காங்கிற எல்லா விவரங்களையும் ஆதாரத்தோட தொடர்ந்து நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி செய்திகள் பிக் பிரேக்கிங் சிறப்பு நேரலைன்னு தமிழ்நாட்டில் கிட்னி முறைகேட்டை தடுக்க உச்சபட்ச முக்கியத்துவத்தை கொடுத்துச்சு. இதன் எதிரொலியா கிட்னி முறைகேட்டை பத்தி விசாரிச்சு விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக சுகாதார திட்ட இயக்குனர் வினித் தலைமையில தமிழக அரசு குழு அமைச்சது. இந்த 2 மருத்துவமனைகள்ல முறைகேடு உறுதி செய்யப்பட்டு அவற்றின் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்கு கொடுக்கப்பட்ட உரிமம் தற்காலிகமா நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு. இது தொடர்பா பேசின மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், இது சிறுநீரக திருட்டு அல்ல, சம்பந்தப்பட்டவங்களுக்கு தெரியாம எடுத்தாதான் திருட்டு, இங்க நடந்தது முறைகேடுதான், இதுல தவறு நடந்தது உறுதி செய்யப்பட்டதால நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு விளக்கம் அளிச்சாரு. இந்த நிலையில தான் உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த விவகாரத்துல அதிரடியான ஒரு தீர்ப்பை வழங்குச்சு. கிட்னி முறைகேடு தொடர்பா உயர்நீதிமன்ற மதுரை கிளையில ஒரு வழக்கு தாக்கலாச்சு. இந்த வழக்கை விசாரிச்ச நீதிமன்றம் தமிழக அரசுக்கு பல கேள்விகளை முன்வச்சது. எடுத்த நடவடிக்கை போதாதுன்னு கண்டிச்சது. மனித உறுப்புகளின் வர்த்தகம் பெரிய அளவில் சட்டவிரோதமா நடக்குதுங்கிற தமிழக அரசோட அறிக்கை கவலை அளிக்கிறதா நீதிபதிகள் தெரிவிச்சாங்க. சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகளோட உரிமங்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறதா தமிழக அரசு தரப்புல சொல்லப்பட, ஏன் இதுவரை எஃப்ஐஆர் பதிவு செய்யலன்னு கோர்ட் கேள்வி கேட்டுச்சு. மாநில அரசோட இத்தகைய நிலைப்பாடு ஆச்சரியமா இருக்கிறது மட்டுமில்லாம பெரிய அளவிலான மனித உறுப்பு கடத்தல் பிரச்சனையை விசாரிக்கிற பொறுப்பை அரசு தட்டி கழிக்க பார்க்கிறதா தெரியுதுன்னு உயர்நீதிமன்ற மதுரை கிளை தமிழக அரசுக்கு எதிராக சாட்டையை சொல்லட்டுச்சு. இதன் தொடர்ச்சியா உயர்நீதிமன்ற மதுரை கிளையோட கூடுதல் தலைமை பதிவாளரின் முயற்சியால நீதிமன்றமே ஒரு விசாரணை குழுவை அமைச்சது. இதுக்கு தென்மண்டல ஐஜி பிரேம் ஆனந்த் சின்ஹா தலைமை வகிப்பாருன்னும் நீலகிரி எஸ்பி நிஷா, நெல்லை எஸ்பி சிலம்பரசன், கோவை எஸ்பி கார்த்திகேயன், மதுரை எஸ்பி அரவிந்த் உள்ளிட்டோரை அந்த குழுவில் அறிவிச்சது நீதிமன்றம். நாமக்கல் மாவட்டம் மட்டுமல்லாம தமிழ்நாடு முழுவதும் உறுப்பு மாற்று சிகிச்சை முறைகேடுகளை பத்தி இக்குழு விசாரணை செய்யணும்னு, இதை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நேரடியா கண்காணிக்கணும் அப்படின்னும், செப்டம்பர் 24 முதல்கட்ட விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்கணும் அப்படின்னும் கடுமையான ஒரு உத்தரவை போட்டுச்சு. எதிர்கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், மனித உரிமை ஆர்வலர்கள்னு எல்லாரும் பிரேம் ஆனந்த் சின்ஹா குழுவோட விசாரணை அறிக்கையை எதிர்பார்த்து காத்திருக்க, அந்த குழுவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் ஒரு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதாவது செப்டம்பர் 24 பிரேம் ஆனந்த் சின்ஹா குழு முதல்கட்ட அறிக்கையை தாக்கல் செய்யவிருந்த நிலையில செப்டம்பர் 18 தமிழக அரசு மேல்முறையீடு செஞ்சிருக்கு. இன்னொரு பக்கம் இதுவரைக்கும் அந்த விசாரணை குழு தன்னோட விசாரணையை துவங்கவே இல்லைங்கிற தகவலும் இப்போ வெளியாகி இருக்கு. கிட்னி முறைகேட்டை விசாரிக்க நீதிமன்றமே அமைச்ச ஒரு குழுவுக்கு தமிழக அரசு ஏன் தடை கேட்குது?
கிட்னி முறைகேடு நடந்ததா நடவடிக்கை எடுக்கப்பட்ட பெரம்பலூர் தனியார் மருத்துவமனை திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமானதுங்கிறதால அரசு மேல்முறையீடு செஞ்சிருக்கான்னு எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பியிருக்கு. ஆனா உச்சநீதிமன்றத்துல தமிழக அரசு தாக்கல் செஞ்ச மனுவை விசாரணைக்கு ஏத்துக்கிறதா உச்சநீதிமன்றம் அறிவிச்சிருக்கு. ஆனா அந்த மனுவுல எந்த மாதிரியான தகவல்கள் இருக்குங்கிறத இதுவரைக்கும் வெளியாகல. அப்பாவி ஏழைகளை அவங்க ஏழ்மையையே ஆயுதமாக்கி கிட்னி முறைகேட்டுல ஈடுபடுற கும்பலை ஒட்டுமொத்தமா வளைச்சு அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறது எதிர்பார்ப்பாவும், அந்த எதிர்பார்ப்பை தமிழக அரசு பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட வேண்டுகோளாவும் இருக்கு.